வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க கோயிலில் வந்து சீக்கிரமாக வந்து கும்பாபிஷேகம் நடக்கப்படுது. என்றைக்கு அப்படின்னா வார ஃப்ரைடே அப்புறம் சாட்டர்டே சண்டே தான் கும்பாபிஷேகம் நடக்குது. ஃபஸ்ட்டு வந்து சாமி சிலையெல்லாம் வந்து நெல்லில் வந்து புதைச்சி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து தண்ணி ஊற்றி அதுக்குள்ளே வந்து சாமி சிலையெல்லாம் வச்சுருக்காங்க. இது வந்து சண்டே வந்து கும்பாபிஷேகம் நடக்கும். சாட்டர்டே நைட்டு போல் வந்து சாமி சிலையெல்லாம் ஃபுல்லாகவே வந்து அந்தந்த பிளேஸில் வந்து வச்சுருவாங்க சாட்டர்டே நைட்டு போல். அப்புறம் மார்னிங் வந்து கும்பாபிஷேகம் நடக்கும். இது வந்து கும்பாபிஷேகத்தன்னைக்கு வந்து ஹோமம்லாம் வளர்ப்பாங்களா, அதுக்கு முன்னால் அதுக்காண்டி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு டிசைனுமே. கும்பாபிஷேகம் அப்படிங்கிறதுனால ஒரு வாரத்துக்கு முன்னாலேயே எங்கள் வீட்டு பக்கத்தில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா திருவிழா மாதிரி நல்லா களை கட்ட ஆரம்பிச்சிட்டு ஃபுல்லாகவே ஆள் இருக்காங்க எப்போவுமே. அதனால கொஞ்சம் ஜாலியாகவே போய்ட்டுருக்கு. ரொம்ப பிஸியாக போகிற மாதிரியே போயிட்டுருக்கு. கும்பாபிஷேகம்னா பிப்ரவரி 7, 8 அப்புறம் 9 சாட்டர்டே வந்து கும்பாபிஷேகம். அதுக்கு முந்தின நாள் வந்து ஹோமம் வளர்க்குறது இந்த மாதிரியெல்லாம் நடக்கும். பார்த்திங்கன்னா இந்த ஹோமம் வளர்க்குற இடத்துக்கு பக்கத்தில் செங்கல் வச்சு அது ஒரு சின்ன லைன் மாதிரி போட்டு அதில் வந்து முளைப்பாரி வச்சுருந்தாங்க. சூப்பராக எல்லாமே தழுத்து வந்துருது.